நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்து மயிலாடுதுறை மாவட்டம் தனியாக பிரிக்கப்பட்டிருக்கு 2020. ஸோ மொத்தமாக 28 மாவட்டங்களில் 91,975 உள்ளாட்சி உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் வரக்கூடிய 5/1/2025 அன்று முடியுது. ஸோ உடனடியாக இது தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி உங்களை சந்திக்கிறோம். இந்த தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் என்ன, சட்டம் என்ன சொல்லுது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, வெவ்வேறு உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் இது குறித்து என்ன பேசுது, வார்டு மறுவரையறை பண்ண தேர்தல் தள்ளி போகலாமா, இந்த மாதிரியான விஷயங்கள் பேச போகிறோம். அதே போல் இது ஒரு பக்கம் சட்ட நிலைப்பாடு இருந்தாலும் கள அளவில் தேர்தல் நடக்கலை அப்படின்னா மக்கள் எந்த அளவுக்கு சிரமத்துக்கு உட்படுவாங்க, இதில் சிவில் சமூகத்துடைய பொறுப்பு என்ன, அரசியல் கட்சிகளுடைய பொறுப்பு என்ன, இதெல்லாம் கொஞ்சம் சுருக்கமாகவும் அழுத்தமாகவும் பேசுகிற மாதிரி யோசிச்சிருக்கோம். இப்போ ரொம்ப சுருக்கமான ஒரு அறிமுகம் மட்டும் நான் சொல்கிறேன், அடுத்தடுத்து தோழர்கள் பேசுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் 91,975 ஊரக உள்ளாட்சி உறுப்பினர்கள், அதில் 515 மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள், 5090 ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர்கள், 9624 கிராம ஊராட்சி தலைவர்கள், 76,746 கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்களுக்கான பதவிக்காலம் 5/1/2025 முடியுது. இப்போ இதில் இந்த எலெக்ஷன் இது வரைக்கும் கடந்த 2019 எலெக்ஷன் நடத்த வேண்டிய சூழலில் டிசம்பர் முதல் வாரத்தில் பொது அறிவிப்பு மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இது வரைக்கும் மாநில தேர்தல் ஆணையம் எந்த விதமான பொது அறிவிப்பையும் வெளியிடவில்லை. ஸோ இது தொடர்பாக நாங்கள் கடந்த 9ஆம் தேதி 9/12/2024 அன்று மாநில தேர்தல் ஆணையரை நேரில் சந்தித்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம். உடனடியாக ஜோதி நிர்மலசாமி அவங்கள நேரடியாக சந்தித்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம். ஆனால் இப்போ எலெக்ஷன் உடனடியாக நடத்தக்கூடிய மூடில் கவர்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரில, மாநில தேர்தல் ஆணையரும் இருக்கிற மாதிரி தெரில. இதையே வலியுறுத்தி தலைமைச் செயலகத்தில் முதல்வர் செயலாளர் 2 டாக்டர் MS சண்முகம் IAS அவர்களை நேரில் சந்தித்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய சூழலில் என்ன தகவல்கள் வெளியில் வருது அப்படின்னா, எலெக்ஷன் இப்போ உடனடியாக நடத்துகிற மாதிரி அரசாங்கம் நினைக்கல, மாநில தேர்தல் ஆணையமும் நினைக்கல. ஆனால் சட்டப்படி இந்த மாதிரியான சூழலில் 5 வருடங்களுக்குள்ள ஒரு பதவி உருவாக்கப்பட்டு பதவியேற்ற நாளில் இருந்து அடுத்த 5 வருடங்களுக்குள்ள எலெக்ஷன் 5 வருடம் முடியறதுக்குள்ள எலெக்ஷன் நடத்தி ஆகணும் அப்படின்றது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய 243E அப்படின்ற பிரிவு ரொம்ப தெளிவாக சொல்லுது. எந்த காரணம் கொண்டும் அந்த 5 வருடங்களை தாண்டி போகக்கூடாது அப்படின்றது ஒரு கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்டாக இருக்குது. ஒரே ஒரு சூழலில், அதாவது டிசால்வ் பண்ண 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த உள்ளாட்சிகள் கலைக்கப்பட்டால் ஒரு 6 மாதம் நீட்டிப்பு உண்டு. பட் அதை தாண்டி 5 வருடங்களுக்குள்ள எலெக்ஷன் நடத்தி ஆகணும் அப்படின்ற கான்ஸ்டியூஷனல் மேண்டேட் இருக்குது. இரண்டாவதாக, இதை முழுக்க செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு மாநில தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. இந்த 5 வருடத்துக்குள்ளே எலெக்ஷன் நடத்த வேண்டிய பொறுப்பு மாநில தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. அதுக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்குது. இதெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. அசாதாரண சூழல்கள், அதாவது வெள்ளமோ இல்லை கோவிடோ இல்லை வேறு கலவரமோ, இந்த மாதிரி அசாதாரண உண்மையான காரணங்கள் இருந்தால் ஒழிய எலெக்ஷனை தள்ளி போடக்கூடாது அப்படின்னு பல்வேறு உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது. இந்த சூழலில் தான் மாநில தேர்தல் ஆணையத்தையும் மாநில அரசையும் நம்ம உடனடியாக தேர்தல் நடத்த வலியுறுத்துகிறோம். வார்டு மறுவரையை ஒரு காரணமாக காமிக்கக்கூடிய சூழல் இருக்குது. அதை பற்றியும் நாங்கள் பின்னாடி பேசுகிறோம். அதுலேயும் சட்டம் என்ன சொல்லுதுன்றதையும் பேசுகிறோம்.